மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த திமுக தீவிர எதிர்ப்புணர்வு மங்கிவிட்டது, மழுங்கிவிட்டது. ம், ம். அரசியலை ஒரு வர்த்தக சூதாட்ட களமாக மாற்றிவிட்டார்கள் எல்லா கட்சியினரும். ஓகே. தேர்தலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் என்று வந்துவிட்டதால், பணம் சேர்ப்பதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்கிறவர்கள். கட்சி வளர்ச்சியை விடவும் தன்னுடைய சுயநலம் மேலானது அப்படிங்கிற பார்வை எல்லா அரசியல் கட்சிகிட்டையும் வந்துருச்சு. ஓகே. அதனுடைய நீட்சி தான் 10 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அன்றைக்கு அமைச்சர்களாக, எம்எல்ஏக்களாக பொறுப்புகளில் இருந்த பலருமே அந்த 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தாங்க. அவர்களோடு திமுகவினர் நெருக்கம் பாராட்டினார்கள் பல பகுதிகளில். தொழில் முறையாக கான்ட்ராக்டர் அது எல்லாமே இருந்தது. அதனுடைய நீட்சியாக தான் இப்போ நான் பார்க்குறேன். அவங்க அந்த 10 ஆண்டில் யாரோடலாம் தொடர்பு, என்ன மாதிரியெல்லாம் இருந்தாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அவர்களுடைய அந்த கடந்த 10 ஆண்டு கால செல்வாக்கை இவர்களிடமும் பயன்படுத்தி ஓகே. நாம் ஒரு கணிசமான தொகையை எடுத்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்வை போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் சந்தேகப்படுறேன்.